கணையன்பட்டியார் கோயில் பயணிக்கு அனைத்து நல்லுள்ளங்க வணக்கம். இப்ப நம்ம எல்லாமே மலச்சிக்கலை பத்தி தாங்க பார்த்துட்டு வரோம். ஆமாங்க ஐயா, உன்னைவே 9 சொல்லிட்டு இருக்கிறீங்க. போர் அடிக்குதுங்க ஐயா. போர் அடிக்குது. இதுலதான் இந்த போர் அடிக்குதுன்னு நினைச்சுதான் நம்ம உடம்ப பாலா படுத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஏங்க ஐயா கோச்சிக்கிறீங்க? ஐயா கோவிக்கல. நீங்க இப்படிதான் நம்ம சொல்லி எதையுமே செய்யாம தான் விட்டுறோம். பாருங்க, மலச்சிக்கலுக்கு நீராகாரம் அன்னைக்கெல்லாம் எங்க வீட்டுல எங்க பாட்டி, எங்க அம்மா, எங்க தாத்தா, எங்க அப்பா எல்லாம் நீராகாரம் குடிச்சிட்டு எங்களுக்கும் கண்டிப்பா தண்ணி குடிங்க, 2 டம்ளர் தண்ணி குடிங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. கொஞ்சம் கல் உப்பு. அது நீராகாரம் என்னங்க ஐயா? நீராகாரம் தெரியாதா? தெரியாதுங்க ஐயா எங்களுக்கு. சரி, நீராகாரம்னா நம்ம சாப்பாடு நைட்டு மத்தியானம் செய்வோம். அந்த சாப்பாடு மீறும், இல்லைன்னா நம்ம சாப்பாடு செய்து நல்லா ஆற வச்சு அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் புளிக்கிறதுக்காக அதில் கொஞ்சோண்டு மோரை ஊற்றி எலுமிச்சம்பழம் லேசாக புளிஞ்சு வச்சிடணும். அவ்வளோதான். அதை அந்த தண்ணி நீங்கள் 12 மணி நேரம் இருக்கணும். அந்த தண்ணி காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு குடிச்சிங்கன்னு வைங்க. குடிச்சிட்டிங்கன்னா டப 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 கப 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 புறன்னு எல்லாம் வெளியே போயிடும். வயிற்றுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வயிறு சாப்பன்னு ஆகி போகும். தொந்தியும் இல்லை, மலச்சிக்கலும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆரோக்கியம் நாம இருக்கலாம். வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.